வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் நாளும் பலனும். தெய்வீக கதைகள், ஊக்கமளிக்கும் உண்மைகள் மற்றும் மனதைத் தொடும் வரலாறுகள். இன்று நாம் காணப்போகிறோம். கடலின் கரையில் திகழும் திருச்செந்தூர் முருகன் பெருமானின் அற்புத வரலாறு. த்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடல் நடுவே இருந்தான். அவன் கடும் தவம் செய்து பிரம்மனிடமிருந்து வரம் பெற்றான். அந்த வரத்தால் 3 உலகங்களையும் அடிமையாக்கினான். தேவதைகள் துன்பத்தில் வாடினர். அனைத்து தேவதைகளும் இமயமலைக்கு சென்று சிவபெருமானிடம் கண்ணீர் மல்க விண்ணப்பித்தனர். பெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள்! சிவபெருமான் கண்களில் இருந்து 6 தீக்கனல்கள் பாய்ந்தன. கங்கை அவற்றை சரோவண பொய்கைக்கு கொண்டு சென்றாள். அங்கு 6 குழந்தைகள் தோன்றினர். கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்த்தனர். பின்னர் 6 வடிவங்களும் ஒன்று சேர்ந்தது. முருகன் பிறந்தார். முருகன் வளர்ந்து தெய்வங்களின் தலைவரானார். சிவபெருமான் தன் கையில் இருந்த வேலை அவருக்கு அருளினார். இது உன் நீதியின் ஆயுதம் என்றார். முருகன் கடலோரத்தில் சூரபத்மனின் அரண்மனையை அடைந்தார். சமாதானம் பேச முயன்றார். ஆனால் அசுரன் சிரித்தான். அதனால் கடுமையான யுத்தம் தொடங்கியது. கடலும் வானமும் அதிர்ந்தது. முருகனின் வேல் வானத்தில் ஒளிர்ந்தது. அசுரர்கள் திகைத்தனர். தேவதைகள் முருகா முருகா என்று முழங்கினர். கடலில் நடந்த அந்த யுத்தம் 3 நாட்கள் நீடித்தது. இறுதியில் சூரபத்மன் மரமாக மாறி மறைந்தான். முருகன் தனது வேலால் அதை இரண்டாக வெட்டினார். ஆனால் கோபமின்றி கருணையுடன் சொன்னார், இனி நீ என் சேவகனாக இரு. மரம் மயிலாகவும் சேவலாகவும் மாறியது. இந்த அதிசயம் நடந்த புனித இடமே திருச்செந்தூர். கடலின் அருகே திகழும் இக்கோவில் முருகனின் அருளையும் வீரத்தையும் நினைவூட்டுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேலவே முருகா என்று முழங்குகிறார்கள். இவ்வாறு கடலின் கரையில் அருளுடன் தங்கும் திருச்செந்தூர் முருகன் பக்தர்களுக்கு நித்திய அருளை வழங்குகிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும், உங்கள் நாளும் பலனும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். வேலவே முருகா!